கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே எந்த விதமான நீங்க உணவை சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவு உங்களுக்கு உடம்புக்கு அது ஹெல்த்தா இருக்குமா, உங்களுக்கு பிடிக்குமா, அது சாப்பிட்டா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குறிப்பா மைக்ரேன் தலைவி நோயாளிகள் மதிய உணவை விடாமல் நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சி பூர்வ அழுத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். எனவே இதனையும் நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று வெறுமென உட்கார்ந்திருக்காமல் உங்களுடைய வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது என உங்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுடைய உதவிக்கு உங்களுடைய சகோதரர் வருவார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் உங்களுடன் இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். எனவே எது பற்றியும் நீங்கள் யோசிக்காம உங்களுடைய அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். பரஸ்பரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்த நீங்கள் ஆதரவாக இருந்து நெருக்கமான ஒத்துழைப்பு தர வேண்டும். வாழ்க்கையில் ஒத்துழைப்பு தான் முக்கியமானது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு எப்பொழுதுமே புரியாது. நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அது எப்பொழுதுமே இல்லாமல் நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நமக்கு உதவுனவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களையும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் மட்டுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்கள் காதல் வாழ்வில் திருமண திட்டம் நீண்ட கால பந்தத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு வர்க்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்று விரும்பிய முடிவுகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வேலை தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் என்று உங்களுடைய திறமைகளை இந்த ஒரு துறையில் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடித்த துறையிலும் சரி, இல்லைன்னா நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு வேலைக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அதில் எப்படி நீங்கள் முன்னேறணும், அந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காமல் அடுத்தடுத்து கம்பெனிகளுக்கு மாறி எப்படி நமக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும், எப்படி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். கட்டாயமாக அது உங்களுக்கு அதிகளவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலம் உங்களுடைய வேலை தொழிலுடன் தொடர்புடைய நன்றி அளவு திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். இன்று உங்களுடைய ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும், குருத்வாராவிலும் அல்லது எந்த மத இடத்திலும் நீங்கள் செலவிடலாம். இந்த நாள் உங்களுடைய திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான ஒரு நாளாக உங்கள் இருவருக்கும் இடையில் கட்டாயமாக உங்களுக்குள் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த அளவுக்கு போதுமான அளவுக்கு தான் உங்களுடைய உடல் நலத்துல நன்மைகளானது இருக்கும். மற்றபடி நீங்கள் உணவு உண்பதாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய உடலை எப்படி பார்த்து கொள்கிறீர்களோ அதனை பொறுத்து தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுடைய உடல் நலப்பிரச்சனைகள் உங்களுக்கு அமையும். இந்த ஒரு நாளில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிதளவு உங்களுக்கு ஏற்படலாம். திடீர் செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும். குடும்பத்தில் அதிக அளவு சந்தோஷமானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும். குடும்பத்துன்னு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும். காதலிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி, எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் ஏற்படுது. இந்த மூன்றிலும் அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். காதல் விவகாரத்திலும் இத்தனை நாட்கள் நீங்கள் பேசாமல் இருந்து வந்திருந்தால் கூட இந்த ஒரு நாளில் நீங்கள் கட்டாயமாக பேசி விடுவீர்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய இருவருக்கும் இடையில் இருக்கும். திருமணமானவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும். வேலை